டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். ட்ரம்ப் டேரிஃப் இதுதான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்று. இந்த செய்தி குறித்தும் இலங்கைக்கு செல்லக்கூடிய பிரதமர் மோடியினுடைய பயணம் குறித்தும் இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கின்றோம். வர்த்தக ரீதியாக உலக நாடுகளை உலுக்கியிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் டேரிஃப் இதுதான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. சுமார் 100 நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து சர்வதேச அளவில் பங்குச் சந்தைகளை ஆட்டம் காண வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஏப்ரல் 2ஆம் தேதியை அமெரிக்காவினுடைய விடுதலை நாள் அப்படின்னு வர்ணித்திருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் அனைத்து முக்கிய வர்த்தக நாடுகளுக்கும் எதிராக பரஸ்பர வரிகளை அறிவித்திருக்கிறார். இதற்கு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கிறது வர்த்தக பற்றாக்குறை. வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா என்னங்கிற ஒரு கேள்வி எழலாம். இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை விட இறக்குமதி செய்யும் பொருட்களுடைய மதிப்புங்கிறது அதிகமாக இருக்கிறது. இதுதான் அந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதாவது $1 ட்ரில்லியன் அதிகமான வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது அமெரிக்கா ஏற்றுமதி செய்வதை விட $1 ட்ரில்லியன் மதிப்புள்ள பொருட்களை கூடுதலாக இறக்குமதி செய்கிறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். வர்த்தக பற்றாக்குறையை சீரமைப்பதற்காக ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம்தான் அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதம். இதில் இந்தியாவுக்கு 26% தள்ளுபடி வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த தள்ளுபடி அப்படின்னு அவர் சொல்கிறது கிண்டலான ஒரு துணியில் சொல்கிறாரு, நட்பு அடிப்படையில் சொல்கிறாரு. அதாவது நாங்கள் இந்தியா எங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரியை விட குறைவாகத்தான் கொடுக்குறோங்கிறத அப்படி மீன் பண்ணுறாரு. இந்த வரி விதிப்புங்கிறது வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. 26% என ட்ரம்ப் கூறினாலும் கூட அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது 27% இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே குளறுபடி எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்பில் காணப்படக்கூடியதை பார்க்குறோம். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா 52% வரி வசூலித்து வருகிறது. அதே சமயம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெருவாரியான பொருட்களுக்கு இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு வரிகள் இல்லாமல் இருந்தது. இனிமேல் அது 26% ட்ரம்ப் சொல்கிறபடி. ஆனால் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது 27% மாறும். அப்போ நமக்கு சில துறைகளில் பாதிப்புகள் இருக்குமா, எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன விதமாக பாதிப்புகளை இந்தியா சந்திக்கும், அல்லது இந்தியாவுக்கு இதில் கூடுதலான நன்மைகளும் இருக்குதா அப்படின்னா அதையெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம டீகோட் செய்ய இருக்கிறோம். நட்பு நாடான இந்தியா அமெரிக்காவை மிகவும் மோசமான முறையில் நடத்துவதாக கூட ட்ரம்ப் அடிக்கடி ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனாலும் பிரதமர் மோடி என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்னு சொல்கிறதும் ட்ரம்ப்போட வழக்கம். பரஸ்பர வரி அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்தது முதல் அவருடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளையும் அல்லது நட்பை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் கூட இந்தியா எடுத்து வருகிறதுன்னு உலக நாடுகள் பார்க்குறாங்க. அமெரிக்காவுடைய எரிசக்தி இறக்குமதியில் $25 பில்லியன் வழங்க இந்தியா உறுதியளித்தது. அமெரிக்காவை சிறந்த ஆயுத விநியோக நாடு அப்படின்னு அறிவித்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா F-35 போர் விமானங்களை வாங்கக்கூடிய ஒப்பந்தங்களை பரிசீலிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 6% டிஜிட்டல் விளம்பர வரியை ரத்து செய்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அமெரிக்காவை நட்பு நாடாக அறிவிப்பதற்கான அல்லது நட்பாக நாங்கள் பார்க்கிறோம்னு சொல்கிறதுக்கான முயற்சிகள். அதே போல் போர்பன் விஸ்கின்னு ஒரு பிராண்ட், அதோட இறக்குமதி வரியை 150%லேருந்து 100% குறைத்தது இந்தியா. இது மட்டும் இல்லை, சொகுசு கார்கள் மற்றும் சூரிய மின்கலன்கள் மீதான வரிகளையும் நாம் குறைச்சிருக்கிறோம். இப்போ ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பரான எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை இருக்கு இல்லையா, அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒப்பந்தமும் இப்போ செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடனான அமெரிக்காவின் $45 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறோம். இதெல்லாம் இந்திய தரப்பிலிருந்து நடக்கக்கூடியது. ஆனாலும் கூட பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க இந்தியா எடுத்த எந்த நடவடிக்கைகளும் கைகூடவில்லை அப்படின்னு தான் இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த வரி விதிப்பிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ட்ரம்ப்போட வரி விதிப்பால் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வாகனம், ஸ்டீல், அப்புறம் அலுமினிய துறைகள் இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் ஏற்றுமதி குறைந்தாலும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறதுனால உள்நாட்டு சந்தை நுகர்வு இங்கேயே நாம் விற்பனை இருக்கு இல்லையா, அது அதிகம் இருக்கும். அதனால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னும் ஒரு தரப்பில் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய ஏற்றுமதி பங்களிப்புங்கிறது வெறும் 1.5% மட்டுமே. அதனால் ட்ரம்ப்போட அதிகப்படியான அந்த வரி விதிப்பு இருக்குல்ல, இப்போ இது வரைக்கும் வரியே இல்லை, ஆனால் இனிமேல் 27% நம்முடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் நாம் ஏற்றுமதி செய்கிறோம், அமெரிக்காவில் விற்கிறோன்னா அப்படின்னா இந்த வரி விதிப்புங்கிறது
ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சுமார் $13 பில்லியன் ஏற்றுமதி சந்தையை கொண்டிருக்கக்கூடிய இந்திய மருந்து துறைக்கு பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் இன்னும் சில துறைகளுக்கும் கூட வரி விதிப்பிலிருந்து விலக்கு இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக கனிமங்கள் அண்ட் தாதுக்கள், அதே போல் நிலக்கரி, எண்ணெய், அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள், உரம், பிளாஸ்டிக், அப்புறம் பாலிமர்கள், புத்தகங்கள், உலோகங்கள், ரொம்ப குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ், இதுக்கெல்லாம் ட்ரம்ப்போட பார்வையிலேருந்து தப்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த துறைக்கெல்லாம் நம்ம வரி விதிக்கப்படலை, பரஸ்பர வரியில் இணைக்கப்படலை. அதனால் நம்மளுடைய இந்த துறைகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு பார்க்க முடியும். அமெரிக்காவை தவிர ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, சீனா, சிங்கப்பூர், பிரிட்டன், சவுதி அரேபியா, வங்கதேசம், ஜெர்மனி, இத்தாலி அப்படின்னு பிற நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு பார்க்க முடியுது. பரஸ்பர வரி விதிப்பை தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவிலிருந்து முதலீட்டை திரும்ப பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால குறுகிய காலத்திற்கு இந்திய பங்குச்சந்தைகள் சரிவை சந்திக்கக்கூடும். இதெல்லாம் அனுமானங்களாக இருக்கிறது. பங்குச்சந்தையை உற்று நோக்கக்கூடியவர்கள், அதே போல பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய அம்சங்கள். இப்போ மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கு 27% சொல்லிட்டாரு ட்ரம்ப், 26, ஆனால் 27 வந்துருச்சு. இப்போ மற்ற நாடுகளுக்கு என்ன அதே போல் வரி விதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ பொருளாதார ரீதியாக அல்லது யார் பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறதுல சீனாவோட தான் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய போட்டி எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ அந்த சீனாவுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா 34 விழுக்காடு அப்படிங்கிறது பரஸ்பர வரியாக இருக்கிறது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை நீங்கள் அமெரிக்காவில் வாங்கினாலும் கூட அது மேட் ஃபார் யூஎஸ்ன்னு இருக்கும், ஆனால் மேட் இன் சைனாவாக இருக்கும். சீனாவிலேருந்து தான் நிறைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகும், ஏற்றுமதி செய்யப்படும். அமெரிக்காவுக்குன்னு தனியாகவே சீனா பொருட்களை தயாரிக்கும். மேட் ஃபார் யூஎஸ், மேட் இன் சைனா அப்படின்னு இருக்கும். சீனாவுக்கு 34 விழுக்காடு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பரஸ்பர வரி அப்படின்றத விதிக்கிறதுனால இந்த பொருட்களுடைய விலை உயரக்கூடும். அதே போல் வியட்நாம், அவங்களுக்கு 46 விழுக்காடு, தாய்லாந்துக்கு 36 விழுக்காடு, பங்களாதேஷ்க்கு 37 விழுக்காடு அப்படின்னு வரிகளை ட்ரம்ப் விதிச்சிருக்கிறார். இந்த நாடுகளில் ரொம்ப குறிப்பாக நாம் பங்களாதேஷ் பார்த்தோம், வியட்நாம் பார்த்தோம். இந்த நாடுகளுடைய வரி விதிப்பு கூடுதலாக இருக்குது நம்மளை விட. நம்ம 27%னா அவங்களுக்கு இன்னும் 10% வரைக்கும் கூடுதலாக இருக்குது. இதனால் ஒரு துறை நமக்கு பெனிஃபிட் ஆகும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஜவுளித்துறைக்கு இதில் ஒரு கூடுதல் நன்மை வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஜவுளி, மின்னணுவியல், அப்புறம் இயந்திர ஏற்றுமதியில் சீனா, வியட்நாம், தாய்லாந்து நாடுகளுடைய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய காம்படிட்டராக யாரெல்லாம் இருக்காங்கன்னா வியட்நாம் இருக்கிறாங்க, பங்களாதேஷ் இருக்குது. இவங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப லேபர் ரொம்ப குறைவாக இருக்கும், நம்மளோட விலை ரொம்ப குறைவாக மார்க்கெட்டில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளை விட அவங்களுக்கு கூடுதலான ஏற்றுமதி வரி இருக்கிறதுனால நம்ம இப்போது ரொம்ப குறிப்பாக கோவை பகுதியில், திருப்பூர் பகுதியில், ஈரோடு பகுதி அப்படின்னு இருக்கக்கூடிய ஜவுளித்துறையில் இருக்கவங்களுக்கு, அப்பேரல்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் செமிகண்டக்டர் உற்பத்தியில் கோலோச்சும் தாய்வான் நாட்டிற்கு வரி விதிப்பு 32% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த துறையிலும் இந்தியாவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளை விட 5% வரி கூடுதலாக தாய்லாந்து இப்போ கட்ட வேண்டியிருக்கும். உற்பத்தி மட்டுமில்லாமல் பேக்கேஜிங், சோதனை மற்றும் கீழ்நிலை சிப் தயாரிப்புகளில் இந்தியா கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இதே போல் பிரிட்டன், சிங்கப்பூர், பிரேசில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துருக்கி, கொலம்பியா, அர்ஜென்டினா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அப்படின்னு இந்த நாடுகள்லாம் அடிப்படை வரியான 10% மட்டுமே எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதும் இந்த வரி விதிப்பில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் டாரிஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களாக இருக்குது. அமெரிக்காவுடைய முக்கிய வர்த்தக கூட்டாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய கனடா, மெக்சிகோ, இந்த 2 மீதும் எந்த விதமான புதிய வரிகளும் விதிக்கப்படவில்லை. இந்த நாடுகளுக்கு ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால் புதிய வரிகள் விதிக்கப்படலை. ஏற்கனவே 25% வரி விதித்ததுனால தான் அவங்க முட்டை கூட கிடைக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் முட்டை விலையெல்லாம் கூடினதுக்கு காரணம் கனடாவும் கொலம்பியாவும் நாங்கள் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விலை உயர்ந்து போச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. இது இல்லாமல் கியூபா, பெலாரஸ், வடகொரியா, ரஷ்யா அப்படின்னு இந்த நாடுகள்லாம் புதிய பரஸ்பர வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடுகள் மீது ஏற்கனவே அமெரிக்க பொருளாதார தடைகள் விதிக்கிறதுனால புதிய வரிகள் இந்த நாடுகளுக்கு விதிக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ட்ரம்ப் டாரிஃப்.
அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளால் உலகம் முழுக்க பல்வேறு இம்பேக்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு, தாக்கங்களை உருவாக்குது. இந்த டாரிஃப் மாற்றம் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 9ஆம் தேதி வரக்கூடிய இந்த மாற்றம்ங்கிறது வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக பல நாடுகள்லையும் தாக்கத்தை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ தங்கம் விலை குறையிறது கூடுறது எல்லாமே இதோட சேர்ந்ததாகத்தான் இருக்குது. அதே போல் இங்கே நம்மளுடைய எந்தெந்த துறைகளுக்கு கூடுதலான வரி வருதோ அதில் ஏற்றுமதிக்கு குறைவு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்முடைய பொருளாதாரத்திலையும் கூட ஒரு தாக்கத்தை உண்டாக்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிகோட் பகுதியில் 2வது செய்தியாக நம்ம பார்க்கறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 2 நாள் இலங்கை பயணம். 2022ஆம் ஆண்டு இலங்கையில் அரசியல் நெருக்கடி ஏற்படுது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடைகிறது. அதுக்கு பிறகு முதல் முறையாக நமது பிரதமர் அங்கே செல்கிறார். தமிழ்நாடு மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் மோடியினுடைய இலங்கை பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனையாக மட்டுமல்ல, அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அதேபோல் நம்முடைய பாதுகாப்பு குறித்த பல்வேறு அம்சங்கள் கொண்டதாகவும் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுது. இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் மோடி இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகள் இவரெல்லாம் சந்தித்து பேசுகிறாரு. ரொம்ப குறிப்பாக ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் பிரதமர் சந்திக்கிறாரு. இந்திய வம்சாவளி தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். அங்கே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணம் தனியாக இருக்கும். அதே போல் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அங்கே போன தேயிலை தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும். ஸோ 2 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர்களை பிரதமர் மோடி சந்திக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் சீனா ஆதரவாளரான அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் அங்கே இருக்குது. ஏன்னா அவர் தொடக்க காலத்தில் கம்யூனிச சித்தாந்தங்கள் இருந்தவர், எம்எல் அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பாதையில் இருந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு அவர் பொருளாதார ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள், பொருளாதார அவங்களுடைய அப்ரோச்சே மாறி இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் அந்த வெற்றி நடந்திருக்கிறது. ஆனாலும் அவர் சீனாவோடு நெருக்கமாக இருப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் முதல் பயணமாக இந்தியாவுக்கு தான் வந்திருந்தார். இந்தியாவுக்கு எதிரான நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் முதலாக இந்தியாவுக்கு தான் வந்திருந்தார். டெல்லிக்கு அனுரகுமார திசநாயக்கா இந்தியாவுக்கு வந்திருந்த போது இலங்கையில் சீனா காலூன்றி நிற்பது குறித்த தன்னுடைய கவலையை இந்தியா தெரிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வெளிநாட்டினுடைய நடவடிக்கைக்கும் இலங்கை மண்ணில் அனுமதி கிடையவே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்தார் இலங்கையில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க. ஸோ இந்த நிலைமையில தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை பயணம் அமைந்திருக்கிறது. இந்த பயணத்தில் இந்தியா இலங்கை இடையில அதிமுக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக நிலவி வரக்கூடிய மீனவர் பிரச்சனை குறித்தும் ஆலோசிக்கப்படும் நிச்சயமாக. ஏன்னா இது நீண்ட பல பத்தாண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறதுனால அதுவும் பேசப்படும். ரொம்ப குறிப்பாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு இப்போ தமிழ்நாடு அரசும் மீனவர்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவும் கூட தமிழ்நாடுடைய பாஜகவும் அதை ஆதரித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சிக்கல் ஒரு முக்கியமாக பேசப்படும். அதே போல் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய வலியுறுத்தல். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய விருப்பம், வலியுறுத்தல் எல்லாம் இருக்குது. எனவே இலங்கை கடற்படையினால் தேசியமயமாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட படகுகளை எந்த நிபந்தனையுமின்றி விடுவிக்க வேண்டும். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளாக இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது. ஸோ இதுக்கிடையில் தான் இலங்கை கடற்படையினால் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு கடலிலேயே விடப்படக்கூடிய படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது. இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை கூட இருக்குது. இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை அபராதம் விதிக்காமல் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கோரிக்கை. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த விவகாரத்தில் பாக் ஜலசக்தி ஆணையம் அமைக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஒரு செய்தி வருது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது. பிரதமருடைய பயணத்தின் போது இந்திய ஒத்துழைப்போட திருகோணமலையில் அமைக்கப்படக்கூடிய சம்பூர் சூரிய மின் உற்பத்தி திட்டத்துக்கு பிரதமர் மோடியும்
இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்காவும் அடிக்கல் நாட்டிருக்காங்க. 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படக்கூடிய இந்த திட்டத்தில் 120 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி அப்படிங்கிறது செய்யப்படும். அதே போல் இந்த எரிசக்தி மையம் இருக்கு இல்லையா, இதை மேம்படுத்துவதற்கு இந்தியா, இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த 3 நாடுகளுக்கு இடையில் முத்தரப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் கையெழுத்தாக உள்ளது. அதே போல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்திடப்படலாம் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது. ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கான கவலையும் கூட இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெற்றிருக்கிறது. அதாவது நம்ம இந்த பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் சொன்னோம் இல்லையா, அது ரொம்ப கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. பல சர்ச்சைகளுக்கு பின்னாடி 1990ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படை வாபஸ் பெறப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு இதை பார்க்குறோம். இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இலங்கையினுடைய தலைநகராக 1300 ஆண்டுகள் இருந்த ஊர் இருக்குது. யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நகரம் அது, அனுராதபுரம். அங்கேயும் பிரதமர் மோடி செல்கிறார். அங்கே என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குது அப்படின்னா, அங்கே தான் மகாபோதி ஆலயம் அமைந்திருக்கிறது, புத்தர்களுடைய ஆலயம். இன்னொரு முக்கியமான அம்சமும் அங்கே இருக்குது. புத்தர் ஞானம் பெற்ற இந்தியாவில் இப்போ புத்த கயா இருக்கு இல்லையா, இங்கே தான் புத்தர் ஞானம் பெற்றார், புத்த மதத்திற்கு தழுவுகிறார். அப்போ அங்கே ஒரு போதி மரம் நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கிறோம். புத்தகையால் இருக்கக்கூடிய போதி மரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த போதி மரத்தினுடைய ஒரு கிளை கிமு 288ஆம் ஆண்டில் அனுராதபுரத்தில் நடப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அங்கே இருக்குது. அது இன்னமும் அங்கே இருக்குது. இந்த மரம்தான் மனிதனால் நடப்பட்ட மிக பழமையான மரம் அப்படின்னு நம்பப்படுகிறது. இப்போ இதெல்லாம் அனுராதபுரத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையின் மீது தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான ஈடுபாடு எப்போதும் உண்டு. நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் முக்கியமாக பார்க்கப்படும். அந்த விதத்தில் பிரதமருடைய பயணம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள்லையும் இன்னும் கூடுதலான தகவல்களை, செய்திகளை நம்ம டீகோட் செய்ய இருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.